Praise Jesus. Praise God. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி. நம்முடைய வார்த்தையை கேட்கறதுக்காக நம்ம கூடியிருப்பா. வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கொடுக்கணும் தகப்பனே. எங்களோட தேவைகள் என்னன்றது உங்களுக்கு தெரியும். வசனத்தின் மூலமாக எங்ககிட்ட நீங்க பேசுறதுக்காக நன்றி. சிந்தனையில ஒரு மாற்றம். கிறிஸ்துவுக்குள் நான் புதிய சிருஷ்டி. ஏசு கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஏன் நான் இன்னும் பழைய வாழ்க்கையை வாழ்றேன்? இதுக்கு தீர்வு என்ன? கடவுளுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை எப்படி வாழ்வது? பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாம அந்த பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வது? இதை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த டீச்சிங்கை வழிநடத்துறது நீங்க தான். வசனத்துல இருக்கக்கூடிய மறை ரகசியங்கள் எங்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி. எங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்க வார்த்தையின் மூலமாக நீ பேசுறதுக்காக நன்றி. வார்த்தை தான் எங்களுக்கு விடுதலை தர முடியும். நன்றி தகப்பனே. உங்களோட வெளிப்படுத்துறதுக்காக நன்றி தகப்பனே. Praise Jesus. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சிஸ்டர், கேக்குது. சரி, நான் போன தடவை ஒரு கேள்வியோட முடிச்சிருந்தேன், அப்படித்தானே? ஆமா. என்ன கேள்வி? கிறிஸ்துவுக்கு புதிய சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறமும் ஏன் நம்ம பாவம் பண்றோம்? அதான் கேள்வி. அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கே ஞாபகம் இல்லை. born again அப்புறமும். ஆமா, இந்த கேள்விதான் நான் கொஞ்சம் வேற மாதிரி கேட்டிருக்கேன். இந்த கேள்வி தானே? ஓகே, சரி. இந்த கான்செப்ட் முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். born again கிறிஸ்துவுக்குள்னா புதிய சிருஷ்டி, புதிய படைப்பு. நற்செய்தியை கேட்டு நிறைய பேர் கேட்பாங்க. கேட்கறவங்கலாம் நம்புவாங்கன்னு கிடையாது. ஆனா யார் இயேசு கிறிஸ்துவ இந்த மதத்துல பிறந்ததுனாலயோ, இந்த குடும்ப சூழ்நிலைனாலயோ, கிறிஸ்டியனா பிறந்ததுனால நான் ஒரு கிறிஸ்துவன் அப்படி இல்லாம, வார்த்தையை கேட்டு ஆவியானவர் வார்த்தையின் மூலமாக கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தும் போது அதை நான் என்னைக்கு என்னோட முழு இதயத்தோட ஏத்துக்கிறேனோ, சூழ்நிலைனால கிடையாது, பிறந்திருக்கிற குடும்பத்தினால கிடையாது, மாறாக நான் எப்போ பர்சனலா அதான் என்கவுண்டர், பர்சனலா நான் என்னைக்கு அதை உணர்றேனோ, என்னோட நிலை. நம்ம எல்லாருக்கும் இந்த கேள்வி உண்டு. நம்ம யாரு, எங்கிருந்து வந்தோம், எங்க போறோம், சாவுக்கு அப்புறம் என்ன, வாழ்க்கை எப்படி இருக்குமா இருக்காதா, ஏன் மனுஷங்க பிறக்குறாங்க, ஏன் மனுஷனுக்கு சாவு வருது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய கேள்விகள் உண்டு. இதோட கேள்விக்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லா மனிதனுக்குள்ளயும் கடவுளை தேடுறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாஸ்திகர் கூட ஏதோ ஒரு பவர் இருக்குதோ. நாஸ்திகன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க வாயிலிருந்து கூட என்ன வரும் அப்படின்னா, கடவுள் எங்க இருக்காரு, கடவுளே இல்லை
அதுவே வந்து அந்த கேள்வியே வந்து அவங்க கடவுளை தேடுறாங்க. அந்த தேடல் வந்து மனிதனுக்குள்ள இருக்கு. அப்போ வார்த்தைய படிக்க இந்த நற்செய்தியை கேட்கும் போதுதான் நிறைய விஷயங்கள், ஆமா நான் குற்றவாளிதான், குற்றம் செய்ததுனால குற்றவாளி இல்ல, நான் பிறவிலே ஒரு குற்றவாளிதான், நான் வந்து பாவ சுபாவத்தோட பிறந்திருக்கிற ஒரு மனுஷன். இந்த இப்போ ஆதாம் ஏவாள், அப்ப நம்ம என்ன கேட்கலாம், அப்ப பாவமே பண்ணாமலே ஒரு மனுஷன் பாவியா? ஆமா, பிறவிலே ஒருத்தன் வந்து பாவி. பை பர்த் ஐ அம் சின்னர். ஏன் அப்படின்னா ஆதாம் ஏவாள் பண்ண பாவத்தோட விளைவு, ஆதாம் ஏவாள் வழிய மனுஷ இனம் வந்து பாவத்துக்குள்ளதான் பிறக்குறாங்க, பாவ சுபாவத்தோட தான் பிறக்குறாங்க. இந்த சாவுன்றது வந்து சாவு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டாலே ஒருத்தனோட மூச்சு நின்று போச்சு, இதுக்கு மேல அவனுக்கு மூச்சு விடுறதுக்கு, இதுக்கு மேல இந்த உயிர் இந்த உலகத்துல அவன் வாழல, அதுதான் சாவு. சாவுன்னா யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, இனிமேல் அந்த மனுஷன் நம்ம கூட இருக்க மாட்டாங்க, அதனால அது சாவு. அப்படிதான் சாவுன்றத அந்த அர்த்தத்துலதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலி யாருக்குமே சாவு கிடையாது. ஒண்ணுல நித்தியத்துக்கு கடவுளோட பிரசனத்துல இருப்பாங்க, இல்லைன்னா நித்தியத்துக்கு இங்க ஹெல்ல இருப்பாங்க. சாவு eternal, either eternal damnation or experience eternal glory in God's presence. சாவு இந்த நம்ம நினைக்கிறோம்ல, இந்த உயிர் அதோட முடிஞ்சது, சாப்டர் க்ளோஸ், இதுக்கப்புறம் அவங்கள பத்தி எதுவுமே இல்லை. அப்படி கிடையாது. ஒன்ல they will be in eternal hell or they will be in eternal heaven, experience God's presence. இதுதான் நடக்குமே தவிர அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். அவங்க இறந்துட்டாங்கன்னா அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அதோட அந்த மனுஷனோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாதுன்றது கிடையாது. அதுக்குதான் மனுஷனுக்கு அந்த கேள்வி இருக்கு, இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அந்த கேள்வி மனுஷனுக்குள்ளேயே இருக்குது. பிரேஸ் ஜீசஸ். அப்போ பாவத்தோட விளைவு மரணம். ரோமர் புத்தகம் 3வது அதிகாரம், ரோமர் புத்தகம் 6வது அதிகாரம் இதெல்லாம் வாசிச்சு பார்த்தோம்னாலே தெளிவா இருக்கும். The wages of sin is death. ஒரு மனுஷன் பண்ண பாவத்தினால இந்த பூமிக்குள்ள பாவம் உண்டாச்சு. அப்போ இப்படி இந்த அப்போ சாவுனா என்ன? சாவுனா நீங்க சாப்டர் க்ளோஸ் இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப சாவுனா என்ன? டெத் செப்பரேஷன், கடவுள்கிட்ட பிரிஞ்சு போறது, அந்த பிரிவு தான் டெத், அதுதான் சாவு. அப்போ ஆதாம் ஏவாள் பண்ண முடிவுனால மனித இனமே வந்து கடவுளை விட்டு பிரிஞ்சது. அப்போ மனித இனமே வந்து சாவுக்குரியது. எட்டர்னல் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா மனுஷனும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, எல்லாம் ஆதாம் ஏவாள் வந்து எல்லா மனிதனும் அந்த பாவ சுபாவத்தோட தான் பிறக்குறாங்க. கடவுளுக்கும் மனிதனுக்கும் எந்த ஒரு உறவு இல்லாத ஒரு பிறப்பு தான் மனுஷன் பிறந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த பாவ சுபாவம் இல்லாம பரிசுத்தமாக கன்னியின் வயிற்றுல கடவுளோட ஆவியானவர் ஆற்றுனால பாவமே இல்லாம, அந்த ஆடமோட ஜீன் இல்லாம பிறந்தது யார் அப்படின்னா, மனுஷன் ஜீன் இல்லாம பிறந்த ஒரு மனிதன் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து, த்ரூ மதர் மேரி. அப்படின்னா இன்னும் சயின்ஸ் சொல்ல போனா, அந்த ஒரு செல், ஒரு ஹியூமன் வந்து ஒரு 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 சைல்டு ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு செல் மல்டிப்ளை ஆயிடும். அம்மாவோட 2 ஹாப்ளாய்டு செல்ஸ் சேர்ந்து ஒரு செல் உருவாகும். அந்த செல் வந்து மல்டிப்ளை ஆகிறதுதான் ஒரு மனுஷனே உருவாகும் ஒரு தாயின் கருவில். அப்ப அந்த ஒரு செல் மாசற்ற அந்த விதை.
சின் இல்ல, அவரோட ஸ்பிரிட்ல என்ன இல்ல, சாவு இல்ல. அவரு கடவுளோட மகனாகவே இந்த பூமிக்கு வந்தார். Praise Jesus, praise God. வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, ஐயோ இவங்க எல்லாம் பாவத்துல இருக்காங்களே, இவங்களுக்கு இல்ல, இவங்க எல்லாம் வந்து நோயில இருக்காங்களே, இவங்களுக்கு சுகத்தை கொடுப்போம். இவங்க எல்லாம் வந்து பொருளாதாரத்துல பிரச்சனையா இருக்காங்களே, இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்போம். அதெல்லாம் அந்த ஆசீர்வாதம், சுகம், இதெல்லாமே வந்து ஃப்ரூட். ஆனா வந்ததுக்கான நோக்கம் என்ன? வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன? இப்படி மனுஷனாக, கடவுளே வந்து மனிதனாக தன்னோட நிலையை தாழ்த்தி ஒரு மனித ரூபத்துக்கு எடுத்ததுக்கான ஒரே நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, நம்மள இந்த பாவத்துல இருந்து விடுவிக்கிறதுக்காக தான். ஒரு மனுஷன் பண்ண பாவத்தோட விளைவாக மனுஷன் இன்னமே சாபத்துக்குள்ளாச்சு, மனுஷன் இன்னமே பாவ சுபாவத்தோட பிறக்காங்க, மனுஷன் இன்னமே வந்து கடவுளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதோட விளைவு என்னவா இருக்குமா, நித்தியத்துக்கும் நரகத்தையும் வேதனையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை மனுஷனுக்கு இருந்தது. இதுல இருந்து மனுஷனை மீட்டெடுத்து மீண்டும் கடவுளோட இணைக்கிறதுக்காக தான் மீடியேட்டர், நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான், அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேற எந்த மனுஷனும் கிடையாது. எங்களுக்காக வேண்டிக்கோன்னு சொல்லிட்டு வேற எந்த மனுஷனுக்கிட்டையும் போகக்கூடாது. கிறிஸ்து வழியாதான், கிறிஸ்துவின் நாமத்துலதான் நமக்கு அந்த வேண்டுதல்ல விண்ணப்பம் இருக்கணுமே தவிர வேற எந்த மனிதன் மூலமும் இருக்கக்கூடாது. அப்போ கிறிஸ்து ஒருவரே உலகத்துல எத்தனை பேர் வாழ்ந்துருக்கலாம், ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்திருக்கலாம். நம்ம நினைக்கலாம் எல்லாம் ஒரு கடவுள் வந்து ஆதியில இனிஷியலா எப்படி மனுஷனை படைச்சார் அப்படின்னா பெர்ஃபெக்டா. ஆதாம உருவாக்கும் போது கூட ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்டா தான் உருவாக்கி இருந்த கடவுள். தீமைன்றதுக்கு தீமையே கிடையாது. இந்த உலகத்துல தீமையோ துன்பமோ ஒரு இல்லைன்னா ஒரு குறைபாடோ கிடையாது. மனுஷனை உருவாக்கும் போது பெர்ஃபெக்டா தான் மனுஷனை உருவாக்குனாரு. ஆனா துன்பமும் வேதனையும் நோய் நொடி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா பாவத்தோட விளைவு. இந்த மனுஷனுக்கு கொடுத்த இந்த அதிகாரத்தை மனுஷன் நீ யார் பேச்சு கேட்கறியோ நீ அவனுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு பிசாசோட குரலை கேட்ட ரோமர் 6:16 யாரோட குரலை கேட்கறீங்களோ அவனுக்கு நீங்க அடிமைன்றது வந்ததுனாலதான் மனுஷன் என்ன ஆனா பாவத்துக்கு அடிமையானா பாவத்தோட விளைவு மரணம், பாவத்தோட விளைவு நோய், பாவத்தோட விளைவு துன்பம், பாவத்தோட விளைவு பொருளாதார பிரச்சனை, பாவத்தோட விளைவு பிரிவு, சோகம், மன கஷ்டம், துரோகம். இதெல்லாமே வந்து பாவத்தோட விளைவாக, இட் வாஸ் தி ரிசல்ட் ஆஃப் சின் இஸ் டெத். பிரேஸ் ஜீசஸ். இதெல்லாமே டெத் தான். நான் துன்பத்துல இருக்கேன்னா டெத், நான் நோயில இருக்கேன்னா டெத், நான் வறுமையில இருக்கேன்னா டெத். இட் இஸ் தி ரிசல்ட். பாவத்தோட விளைவு இதெல்லாமே. ஆனா கடவுள் ஆதியில மனுஷன் அப்படிதான் படைச்சாரா? அப்படியும் இல்லை, ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டா தான் படைச்சாரு. ஆனா பாவத்தோட விளைவை தான் மனித இனமே வந்து இந்த சாபத்துக்குள்ளானாங்க. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ரொம்ப பெர்ஃபெக்ஷனா ஒரு மனுஷன் இருந்தானா அவன் வந்து பாவ சுபாவம் அவனுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கலாம். அப்படி யாருமே இல்லையே. நான் எல்லாம் கட்டளையும் கடைபிடிச்சு நான் ஒண்ணு மீறினாலும் நான் எல்லாத்தையும் செஞ்ச குற்றவாளியாதான் கருதப்படுவேன். யாக்கோபு புத்தகத்துல இருக்கு. நான் வந்து ஒரு குற்றத்தை செஞ்சு நான் ஒரு குற்றத்தை செஞ்சு நான் எல்லாத்தையும் கடைபிடிச்சு நான் ஒன்ன தவற விட்டுட்டேன் அப்படின்னாலும் நான் பாவிதான். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நன்மை செய்ய தெரிஞ்சும் எனக்கு இந்த இடத்துல இவங்களுக்கு உதவணும் தெரிஞ்சிருந்தோம் நான் செய்யாம இருந்தாலே நான் ஒரு பாவிதான். நம்மளோட வாழ்க்கையில எத்தனை பேர் நம்ம கடந்து போயிருப்போம். ஒண்ணும் இல்ல, சும்மா ரோட்ல நடந்து போறோம், கடைசியா யாராவது இருப்பாங்க, ரொம்ப நமக்கு அவங்க தெரியும், அவங்க வீடு கிடையாது, சாப்பாடு கிடையாது, தங்குறதுக்கு இடம் கிடையாது, நம்மளுக்கு எதுக்கு வந்து அந்த ஆள்கிட்ட போய் அவரு மனநிலை பாதிச்சு ஆளா இருந்து நம்மள ஏதாவது அட்டாக் பண்ணிட்டா. நன்மை செய்ய தெரிஞ்சிருந்தோம் பல நேரம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிடுவோம், நாம அந்த இடத்துல வந்து ஒரு ஆன்சரா இருக்க மாட்டோம். அவங்க கொண்டு போய் ஒரு ஹோம்ல விடுறதோ, இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு வீடு கட்டி கொடுக்குறதோ, இல்லைன்னா அவங்களுக்கு மாசம் தேவையான சாப்பாடு செலவு கொடுக்கறதுக்கு நம்ம செய்யறதே கிடையாது. நன்மை செய்ய தெரிஞ்சிருந்தோம்
செய்யாம இருந்தா அது பாவம் தான். அப்படின்னு பார்க்கும்போது யாராலையும் எப்படி வாழ முடியாது அப்படின்னா பரிசுத்தமாக வாழவே முடியாது. யாராலையும் எப்படி வாழ முடியாதுன்னா தூய்மையாக வாழ முடியாது. யாராலையும் எப்படி வாழ முடியாது, ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டா வாழ முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி மனிதனாக வந்ததுக்கு அவர் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்டுக்கு ஒரு கடவுளுக்குள்ள ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. கடவுளோட ஒரு மனிதன் இணைந்திருந்தா அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்றத நம்ம யாரை பார்த்து புரிஞ்சுக்கலாம், யாரை பார்த்து கத்துக்கலாம், யாரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை பார்த்துதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். Hallelujah. Praise Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Lord. It's John chapter 4 போறேன். இல்ல, Luke chapter 4. Luke chapter 4. Luke chapter 4ல ஸ்கிரீன்ல தெரியுதா மட்டும் சொல்லுங்க. தெரியுதுல்ல? Praise God. Thank you, Holy Spirit. And Jesus, being full of Holy Ghost, returned from Jordan and was led by the Spirit into wilderness. இது ஒண்ணு. அது எதுக்கு ஒண்ணு வாசிச்சதுக்கு அப்புறம் 18 போறேன். லூக்கா ஒண்ணு வாசிக்கிறீங்களா? ஸ்கிரீன்ல தெரியுதா? ஆமா சிஸ்டர், சின்னதா தெரியுது. ரொம்ப சின்னதா இருக்கோ? ஆமா ஆமா, நான் ட்ரை பண்றேன். இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு அவர் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். ஓகே, அது போதும். இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை, சரி அத வேணாம், வெறும் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு. இது எப்போ நடந்த நிகழ்வு? இது எப்போ, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாதா? ஹலோ பிரீசியஸ் சிஸ்டர், கேக்குதா நான் பேசுறது? ஆமா சிஸ்டர், கேக்குது. சரி, இது எப்போ நடந்த நிகழ்வுன்னு தெரியுதா? இந்த பேப்டிசம் முடிஞ்சதுக்கு கரெக்ட், பேப்டிசம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகே, பேப்டிசம் முடிஞ்ச உடனே, சரி, அந்த பேப்டிசம் நடக்கும்போது என்ன நடந்தது? பேப்டிசம் நடக்கும்போது ஹோலி ஸ்பிரிட் புறா வடிவுல அவர் மேல இறங்குவாரு. புறா வடிவு. அது எது குறிப்பிடுது அப்படின்னா, புறா வடிவத்துல அப்ப இது என்னோட மகன் என்ற குரல் கேட்கும். சரி, சரி. அப்போ புறா கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டுதான் கன்னியின் வயிற்றுல தோன்றி மனிதனாக இந்த பூமிக்கு வந்தாரு. இயேசு கிறிஸ்து 30 வருஷம் யாரையாவது குணமாக்குனாங்களா? இல்ல. யாருக்காவது சுகத்தை கொடுத்தாங்களா? இந்த நிகழ்வுக்கு முன்னாடி ஏதாவது அற்புதம் செஞ்சாங்களா?
இந்த பேப்டிசத்துக்கு முன்னாடி ஏதாவது அற்புதம் நடந்துச்சா? இல்ல சிஸ்டர், இல்ல. நடக்கல. சரி, நீங்க ஏதோ பிஸியா இருக்கீங்க போல. சரி, ஏதோ இதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கல. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் வந்து என்ன நடக்குது? எல்லா விதமான அற்புதமும் அடையாளங்களும் நடக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து பரிசுத்த ஆவியானவரால அவர் வந்து அவர் பிறக்கும் போதே ஆவியின் வல்லமையோட தான் பிறக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். கிறிஸ்துவுக்கே அந்த அடையாளம் தேவைப்பட்டிருக்கு. ஜான் வந்து அப்படியே நின்னு பார்த்துட்டே இருப்பாரு. குரல் எல்லாருக்குமே விசிபிளா கேட்கும். இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்தானம் ஜான் த பேப்டிஸ்ட் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கும்போது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறும்போது அங்க இருந்த எல்லாருக்குமே ஒரு குரல் கேட்டுச்சு, ஒரு வாய்ஸ் கேட்டது, இது என்னோட மகன் அப்படின்னு. அது இயேசு கிறிஸ்து. அப்போ இதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரோட வல்லமையினால, பரிசுத்த ஆவியானவரோட ஆற்றல்னால, அந்த அனாயிண்டிங்கோட முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா, எங்க முதல்ல எடுத்தோடனே ஹீலிங் பண்ணல. ஒரு 40 நாள் வந்து வனாந்தரத்துக்கு போயிருவாரு. நான் யோசிப்பேன், இயேசு கிறிஸ்து கடவுள் தான். நான் எனக்கு இந்த மாதிரி கேள்வி வரும், மத்தவங்களுக்கும் வருமான்னு தெரியல. இயேசு கிறிஸ்து கடவுள் தான். அவரு கடவுள் மனுஷனா பிறந்தாரு. நம்மள மாதிரி பாவம்லாம் அவருக்கு கிடையாது. அப்புறம் எதுக்காக அவரு 40 நாள் எதுக்கு அவர் வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும்? அவருக்கு ஃபாஸ்டிங் தேவையா? இந்த மாதிரி கேள்வி எனக்கு தான் எதுக்கு அவர் ஃபாஸ்டிங் போகணும்? எதுக்கு அவர் 40 நாள் வந்து அதுவும் யார் வந்து தூண்டி விடலா? And Jesus being full of Holy Ghost returned from Jordan and was led by the Spirit of God. யார் தூண்டுறா? And was led by the Spirit of God. ஆவியானவர் வந்து அந்த அந்த பரிசுத்த ஆவியானவரே வந்து அது பின்னர் அவர் அதே ஆவியால வாசிங்க. விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்ப யார் தோன்றாங்க 40 நாள் ஃபாஸ்டிங்க்கு? ஆவியானவர். உங்களுக்கு விட்டு விட்டு சரி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். விட்டு விட்டு கேக்குது. ஓகே. பரிசுத்த ஆவியானவரால பரிசுத்த ஆவியானவரோட வழி நடத்தினாங்க 40 நாள். நான் யோசிப்பேன், எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து எதுக்கு அவருக்கு தேவையே இல்லையே. அவருதான் கடவுளாச்சு. அவர் கடவுள். நம்மதான் பாவம் பண்ணோம். நம்மதான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும். கடவுள்கிட்ட நான் சாப்பிடாம இருக்கேன், எனக்கு இதை செஞ்சுட்டாங்க, நான் இதை வந்து தியாகம் பண்றேன், அந்த சாப்பாடை தியாகம் பண்ண எனக்கு இது பண்ணுங்க, என்ன மன்னிங்கன்னு சொல்லிட்டு நம்ம தான் அதெல்லாம் பண்ணணும். ஏன் அவருக்கு எதுக்கு 40 நாள் ஃபாஸ்டிங்? இது என்னோட டாபிக்கே இல்ல. பை திஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் லீடிங். பரிசுத்த ஆவியானவரோட அவர்தான் வழி நடத்துறாரு. கடவுள் வந்து இயேசு கிறிஸ்து கடவுளாக 100% அவரோட ஆவியில அவர் கடவுள். அவருக்கு பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவரோட ஆவியில கடவுளோட இணைந்து இருக்காரு. அவருக்கும் சாவுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி அது 100% அவர் கடவுள் தான். ஆவியில போனா 100% ஹீஸ் காட். ஆனா 100% அவரோட உடல்ல பார்க்கும்போது அவர் ஒரு மனிதன். He is a human. அவர் 100% யாரு? மனிதனா இருந்தாரு. அவரே வந்து 40 நாள் அவரை பிசாசு சும்மா விட்டுச்சுதா? 40 days வந்து அவர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது இல்ல, அவரையே சோதிக்குது. எப்படி ஆதாமியவால சோதிச்சதோ, பிசாசு வந்து ஒரு விஷயத்துலதான் சோதிப்பான்.
அப்பவும் சரி, ஆதாம் காலத்திலயும் சரி, கிறிஸ்துவோட காலத்திலயும் சரி, நம்மளோட காலகட்டத்திலயும் சரி, ஒரே விஷயத்துலதான் சோதனை, ஒரே விஷயத்துலதான். அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட அடையாளத்துல. ஆதாம் ஏவாளோட அடையாளம் என்னவா இருந்த அப்படின்னா, கடவுள் மனிதனை தம் சாயலில தம் உருவில உருவாக்குனாருன்றது அதுதான் அடையாளம். was made in the likeness and in the image of God. வந்து மனுஷன் கடவுள் தன்னோட சாயலை உருவாக்குனதுதான் மனிதனுக்கு இருந்த அடையாளம். ஆனா பிசாசு என்ன சொல்லிச்சு வந்து, இந்த கனியை சாப்பிட்டாதான் நீ கடவுளை மாதிரி ஆயிடுவ, அப்படின்னு நீ கடவுள் மாதிரி இல்ல, நீ அந்த அடையாளத்துல இல்ல. அந்த அடையாளத்தை வந்து கேள்வி கேட்கறது, அந்த அடையாளத்தை சந்தேகப்படுறதுதான் அவனோட மோட்டிவா இருந்தது. அதுல அவன் சக்சஸ் ஆயிட்டான். மனுஷன் வந்து சந்தேகப்பட வச்சுட்டான். ஓஹோ, அப்ப நான் கடவுள் மாதிரி இல்லையோ, இந்த பழத்தை சாப்பிட்டாதான் நான் கடவுள் மாதிரி ஏறணும், நல்லது என்னது கெட்டதுன்னு தெரிஞ்சு நான் கடவுள் மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு மனுஷன் அங்க சந்தேகப்பட்டான், பாவத்துல விழுந்தான். சும்மா இருக்குல்ல. அதே சேட்டன் வந்து இப்போ வந்து இயேசு கிறிஸ்துவையும் சோதனைக்குள்ளாகிறான். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்ததுக்கான ஒரே நோக்கம், இந்த ஊனியல்பு ஒரு காலமும் வந்து என்ன பண்ணக்கூடாது, கடவுளோட பிரசன்னத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. என்ற ஃபிளஷ் இருக்குது இல்ல, அது வந்து என்னவா இருக்கக்கூடாது, கடவுளோட பிரசன்னத்துக்கு கடவுளோட வல்லமைக்கும் என்னவா இருக்கக்கூடாது, தடையா இருந்து. மனிதனாக பிறந்த கடவுளுக்கே அந்த 40 நாள் ஃபாஸ்டிங் தேவைப்பட்டுச்சு. எதுக்காக? எக்காரணத்து கொண்டும் கடவுளோட ஆற்றலும் வல்லமையும் என்னை விட்டு அப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்திருந்தாலும் அப்படியே அவர் மட்டும் சூப்பர் நேச்சுரலா அப்படியே பேசிட்டாரு, அப்படியே வளர்ந்துட்டாரு, அப்படியே பைபிள்லாம் அப்படியே படிக்காமலே அவருக்கு தெரிஞ்சிச்சு, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம வீட்டுல சாதாரணமா ஒரு குழந்தை எப்படி பிறக்குதோ அப்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தாங்க. நம்ம அம்மா அப்பா எப்படி நம்ம கிட்ட ஒவ்வொரு வார்த்தை பேசி நம்மளை பேச வச்சாங்களோ, மாதா வந்து இயேசு கிட்ட பேசி ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நம்ம எப்படி வளர்ந்தோம். அதான் சொல்றேன், 100% அவர் மனிதன் தான். அவர் மனுஷன், 100% மனுஷன். மனுஷன் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கத்துக்கிட்டு வளர்ந்தாங்களோ, அப்படிதான் இயேசு கிறிஸ்து கத்துக்கிட்டு வளர்ந்தாரு. பேச கத்துக்கிட்டாரு, நடக்க கத்துக்கிட்டாரு, எந்திரிக்க கத்துக்கிட்டாரு, தவள கத்துக்கிட்டாரு, எல்லாமே அவர் கத்துக்கிட்டாரு. ஒரு வயசுல வந்து he grew in wisdom. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல இருக்கு. அவர் வந்து ஞானத்துல வளர்ந்தாரு. அப்போ அவர் விபிலியத்தையும் கத்துக்கிட்டாரு, மொழியை கத்துக்கிட்டாரு, பாஷையை கத்துக்கிட்டாரு, பேச கத்துக்கிட்டாரு. இத்தனை விஷயம் அவர் கத்துக்கிட்டு ஒரு மனுஷன் எப்படி வந்து பிறந்து வளர்ந்து எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவானோ, அப்படிதான் அவர் வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு மனிதனாகவே பிறந்தாரு, ஒரு மனிதனாகவே வளர்ந்தாரு, ஒரு மனிதனாகவே இருந்தாரு. 100% அவர் வந்து ஒரு மனிதனாக இருந்தாரு. அப்போ இந்த ஃபிளஷ் எக்காரணத்து கொண்டும் அவர் வந்து டாமினேட் பண்ணிடக்கூடாது. அவர் நம்மளுக்கு எப்படி இன்னைக்கு நான் சாப்பிடாம இருக்கும்போது எனக்கு எவ்வளவு தூரம் பசிக்குமோ, அவரும் உபவாசம் இருந்தா அவருக்கும் அந்த பசி இருக்கதான் செய்யும். 40 நாள் வண்ணாந்தரத்துல, அப்ப 40 நாள் கடவுளோட ஐக்கியத்துல, கடவுளோட பிரசன்னத்துல அவர் இருக்கும்போது இந்த ஊனியல்பு அவரை மேற்கொள்ளக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த 40 days fasting. Praise Jesus. ஆனா பிசாசு சும்மா விட்டானா? பிசாசு சும்மா விடல. அங்கேயும் சோதனை. ஆதாம் ஏவாளுக்கு வந்து சோதனை அவங்களோட அடையாளத்துல. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அடையாளம்? இயேசு கிறிஸ்து ஸ்பெஷலா ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? கிறிஸ்துதான் புதிய ஆதாம். புதிய ஆதாம். இன்னும் ரொம்ப அது ரொம்ப யூனிக்கா சொன்ன ஒரு அடையாளம் இருக்கு. இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் என்கிறதா? கடவுளின் சிம்பிள், அவ்வளவுதான். கடவுளோட மகன், கடவுளோட மகன், அதுதான் அவரோட அடையாளம். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, he is the son of God. அது ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன குரல் கேட்கும்? பிதாவோட குரல் என்னவா இருந்தது? இவன் என்னோட மகன். இயேசு மட்டும் கேட்கல, ஜான் கேட்கிறார், அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் அந்த குரல் கேக்குது, இது என்னோட மகன் அப்படின்ட்டு. It is evidence God is the
சன் ஆஃப் காட். அதுதான் அவரோட அடையாளம். பிசாசு எப்படி சோதிக்கிறான்? மூணு விதமா சோதிப்பான். 3 விதமா சோதனை ஒரே பாயிண்ட் தான். If thou be the son of God, if thou be the son of God. இந்த பாருங்களேன், இங்க 8வது வசனத்துல and he brought him to Jerusalem and இல்ல முதல்ல இருந்து அப்போ பிரெட் தானே. 4வது வசனம் 4 நான் ஃபுல்லா வாசிக்கல. The devil said 3வது வசனம் and the devil said unto him, if thou be the son of God. என்ன சொல்லுது? நீ கடவுளோட மகனா இருந்தால். ஒண்ணு முதல் சோதனை அதே கேள்விதான். 2வது சோதனை if thou be the son of God and taking him to the mountain and said, if thou be the son of God. Second கேள்வி ஓகே. 2வது அந்த மவுண்டோட ஹைட்ல கூட்டிட்டு போய் இந்த இது வணங்கு, நான் ஒண்ணு இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது சரி. 3வது கேள்வி if thou be the son of God வரும். 9வது வசனத்துல if thou be the son of God. 3 இடத்துல வரணும், வேற டிரான்ஸ்லேஷன் வரும் நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ கடவுளோட மகனா இருந்தா இந்த கல்லை அப்பமா மாத்தி சாப்பிடு. நீ கடவுளோட மகனா இருந்தா இந்த மலை உச்சில இருந்து கீழே உன் கால் கல் இல்லாதபடி உன்னை காப்பாத்துவாங்க. நீ கடவுளோட மகனா இருந்தா என்னை வணங்கு. உனக்கு எல்லாத்தையும் if thou be the son of God, if thou be the son of God சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? கிறிஸ்துவோட அடையாளத்துலதான் நம்ம நினைப்போம், அப்படி இயேசு தானே, இதெல்லாம் பெரிய சோதனையா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நான் சொல்றேன், நம்மளால இத கற்பனை பண்ணி ஆகணும், இத புரிஞ்சு ஆகணும். என்னதான் அவர் ஆவியில கடவுளோட சாயல்ல அவர் பரிசுத்தமா 100% கடவுளா இருந்தாலும் ஃபிளஷ்ல நம்மள மாதிரிதான். நமக்கும் இயேசுக்கும் நம்மளோட ஃபிளஷ்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. எக்ஸாக்ட்லி ஆஸ் அ ஹியூமன் நம்மளுக்கு சிந்தனை எப்படி வருமோ அதே மாதிரிதான் இயேசுக்கும் சிந்தனை வரும். அந்த அவனோட கேள்வி எப்படி அந்த கேள்வி எப்படி டார்ச்சர் பண்ணிருப்போம் அப்படின்னா, என்ன ப்ரூவ் பண்ணு. சேட்டன் சொல்றான், அவனுக்கு தெரியும் நான் கடவுளோட மகன், அவருக்கு தெரியும். இயேசுவே அந்த குரலை கேட்டுருக்காருன்னு தெரியும். சேட்டன் எப்படி டாஸ்க் வைக்கிறான் அப்படின்னா, நீ கடவுளோட மகன் தானே, ப்ரூவ் பண்ணு. இதை செஞ்சு நீ ப்ரூவ் பண்ணு, அதை செஞ்சு நீ ப்ரூவ் பண்ணு, இந்த கல்லை அப்பமா மாத்தி ப்ரூவ் பண்ணு. இங்க இருந்து போதி உன்னை பாதுகாக்கிறதுக்காக கடவுள் வானதூதர்களை கட்டளை சொல்லியிருக்காரு. நீ ப்ரூவ் பண்ணு, நீ கடவுளோட மகன், நீ ப்ரூவ் பண்ணு. இந்த விஷயத்த செஞ்சு நீ ப்ரூவ் பண்ணிடு. உனக்கும் அது ஒரு அடையாளம், எனக்கும் அது தெரிஞ்சிடல நீ கடவுளோட மகன்னு. அந்த டார்ச்சர் அவனோட சிந்தனையில, இயேசுக்கு அவனோட சிந்தனையில தான் அப்ப நான் ப்ரூவ் பண்ணிடலாமா, இதை செஞ்சு நான் ப்ரூவ் பண்ணிடலாமா. ஆனா அப்படி ஒருவேளை இயேசு கிறிஸ்து கல் அப்பமா மாத்திருந்தாங்கன்னா, சேட்டன் அவனுக்கே நீ சந்தேகப்பட்டியா? அப்போ உனக்கு இத்தனை நாள் தெரியலையா? உனக்கு இதை நீ செஞ்சுதான் நீ ப்ரூவ் பண்ணணுமா? அப்போ நீ கடவுளோட மகனே. எப்படி ஏவால சோதிச்சு, எப்படி ஏவால் அந்த பழத்தை சாப்பிட்டு நான் கடவுளோட சாயல் இல்ல அந்த எப்படி ஏவால சோதிச்சானோ, ஏவால் எப்படி அந்த பாவத்தை நீ யாரோட பேச்ச நீ கீழ்படியோ அவருக்கு அடிமை பிசாசோட பேச்சுக்கு ஏவாள் கீழ்படிஞ்சதுனாலதான் மனுஷன் எல்லாமே பாவத்துக்கு அடிமையாய் பாவ சுபாவத்தோட பிறந்தோம். இப்ப இயேசுவும் பிசாசோட பேச்சை கேட்டு ஒருவேளை அந்த கல்லை அப்பமா மாத்திருந்தாலும் நீ யார் பேச்சு கேட்கிறியோ நீ அவனுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு மனுஷன் இன்னத்துக்கு என்ன இல்லாம போயிருக்கும்? மீட்பே இல்லாம போயிருக்கும். நீ உங்களோட வார்த்தையை கேட்டு நீ செஞ்சுட்டாலே போதும், நீ அவனுக்கு அடிமை. அதான் வசனம், அதான் வேத வாக்கு. ஒருவேளை இயேசு நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் சொன்ன ஒரு விஷயத்த இயேசு செஞ்சிருந்தாங்கன்னா மனுஷன் இன்னமே என்ன இருக்கும்? ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அவன் கடவுளையே தன் கீழே கொண்டு மோட்சராஜ்யத்தையே ஆளுகை செஞ்சிருப்பான். அப்படி ஒரு இந்த இயேசுக்கு ஏற்பட்ட அப்போ இயேசுக்கு கூட ஒரு போராட்டம் இருந்தது.
அவர் 40 நாள் உபவாசம் இருக்காரு. 40 நாள் உபவாசத்துல இருந்து ஒரே கேள்வி வச்சுதான் பிசாசு சோதிக்கிறான், அவரோட அடையாளத்துல. ஆனா இயேசு கிறிஸ்து அவனோட வலையில விழுந்தாரா? இல்ல. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு 3 வேளை சோதிக்கும் போது இயேசு கிறிஸ்து வார்த்தையை கொண்டுதான் அந்த சிந்தனைய மேற்கொண்டாங்க. மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல, கடவுள் வார்த்தையினால வாழணும். முதல் தடவை. 2வது தடவை devil said, I'll give you the power, the glory, deliver unto him. நீ என்ன வணங்கி உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு 2வது தடவை. இப்படி கடவுள் இயேசுவே எப்படி அந்த சோதனையை மேற்கொள்றாங்க அப்படின்னா, வசன கடைசியில இங்கிருந்து கீழே விழுந்து உன்னை காப்பாத்துவாங்க. கடைசியில ஜீசஸ் ஆன்சரிங் சார், thou shalt not tempt the Lord your God. And when the devil had handed the temptation. கடைசியா பிசாசு இயேசுவை சோதனை பண்ணும்போது, இந்த வார்த்தை சொல்றாங்க இங்க 12வது வசனம். And Jesus answering and said unto him, it is said, thou shalt not tempt the Lord thy God. இது வசனத்தின் மூலமாக நீ கடவுளையே சோதிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து யாரு? கடவுள் தானே. அப்ப இயேசு அது சொல்லுது, நீ இந்த பூமியோட அதிகாரத்தை நான் கொடுப்பேன். நீ நினைக்கலாம், எப்படி இயேசு கிட்டே பிசாசு இப்படி சொல்ல முடியும், பூமியோட அதிகாரத்தை நான் கொடுப்பேன்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்ன கட்ஸ் இருக்கு, என்ன ரைட்ஸ் இருக்கு நினைக்கலாம். இந்த பூமியை உருவாக்கி கடவுள் இந்த பூமியை ஆளுகை செய்யணும், ஆட்கள் செய்யணும்ன்ற தன்மையை கொடுத்து இந்த பூமிக்கு ஒரு ராஜா ராணியா உருவாக்குனது ஆதாம் ஏவால. அந்த அதிகாரத்தின் பூமி மேல இருக்கக்கூடிய அதிகாரத்தை கடவுள் இந்த பூமியை உருவாக்கி மனுஷன் கையில கொடுத்தாங்க. மனுஷன் என்னைக்கு பிசாசோட சொல்ல கேட்டு அந்த கனியை சாப்பிட்டாங்களோ, யாரோட சொல் பேச்சு நீ கேட்கறிய, நீ அவனுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு இந்த பூமிய இந்த அதிகாரத்தை யார் கையில மனுஷன் விட்டு கொடுத்துட்டான்? பிசாசு கையில விட்டு கொடுத்துட்டான். அவன் ஃபுல் அத்தாரிட்டியில தான் கேட்கறான், சொல்றான், நீ இதை செய், நான் உனக்கு போதான் இயேசு கிறிஸ்து கடைசியில எடுத்த வசனம் என்ன அப்படின்னா, நீ கடவுளையே சோதிக்காத. thou shalt not tempt the Lord thy God. நீ என்ன நீ கடவுளையே சோதிக்காதுன்னு சொல்லிட்டு அதோட ஓடி போயிடுவான். நீ கடவுளையே சோதிக்காது, நீ என்னையே சோதிக்காதுன்னு சொல்லிட்டு படிந்து கொள்வார். வசனத்தின் மூலமா, இது சும்மா சொன்ன வார்த்தை இல்ல, இது ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து வசனத்தின் மூலமாக அந்த சோதனையை மேற்கொண்டார். கடைசியில நீ கடவுளையே சோதிக்காதன்னு சொல்லும் போது அவன் விட்டுட்டு போயிடுவான். Praise Jesus. அப்போ இந்த ஃபிளஷ ஓவர் கம் பண்றதுக்கு இயேசுக்கே 40 நாள் உபவாசம் தேவைப்பட்டுச்சு. இயேசுவே இவன் 40 நாள் இவன் இவனோட ஃபிளஷ் இவனோட டாலரன்ட், இதுதான் கரெக்ட், இதுதான் ரைட் டைமிங். இயேசுவை பாவத்துல விழ வைக்கிறதுக்கு, இயேசுவை கடவுளை சந்தேகப்படுறதுக்கு, கடவுளோட வார்த்தையை சந்தேகப்படுறதுக்கு, அதை நிரூபிக்கணும். சந்தேகப்படுறதுனாலதான் நிரூபிக்கணும்னு தோணுது. சந்தேகமே படலன்னா அங்க நான் நிரூபிக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. நான் எதுக்கு ப்ரூவ் பண்ண? நம்புனா அது பெரியும், அதையே நான் ஏன் ப்ரூவ் பண்ணணும்? அப்ப எனக்கே அதுல சந்தேகம் இருக்குனால அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும்ன்ற சூழ்நிலைக்கு போறோம். அப்ப இயேசுவே அதை மேற்கொண்டாரு வார்த்தையின் மூலமாக. Jesus Christ overcame the flesh. Jesus Christ needed 40 days fasting. Jesus Christ was strong to know his identity. அவரோட அடையாளத்துல அவர் ரொம்ப ஷுவரா இருந்தாரு. ஆதாமுக்கும் தன்னோட அடையாளத்துல சோதனை, கிறிஸ்துவுக்கும் அவரோட அடையாளத்துல சோதனை. அப்ப நம்மளுக்கு எப்படி சோதனை? நம்மளோட அடையாளம் என்ன? நம்மளோட அடையாளம் என்ன? கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக, புதிய பிறப்பாக பிறந்திருக்க ஒரு born again believer பத்தி கேட்கிறேன்.
கிறிஸ்துவ மனசால எந்த ஒரு கட்டாயத்தினாலும் இல்லாம மனசால ஏத்துக்கிட்ட ஒரு ஒரு உண்மையான கிறிஸ்டியனுக்கு, ட்ரூ கிறிஸ்டியனுக்கு, ரிலீஜியஸ் கிறிஸ்டியன் நான் சொல்ல, ட்ரூ கிறிஸ்டியனுக்கான அடையாளம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. கேக்குதா நான் பேசுறது? அல்லேலூயா. Yes, we can எஸ் listen, எஸ். sister. இது மெதுவா குரல் கேட்கும். எஸ். நம்ம அடையாளம் என்ன தெரியுமா? ரைச்சியஸ். கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் என்றதா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய அடையாளம். நான் வந்து நல்லது செஞ்சதுனால, நிறைய தர்மம் செஞ்சதுனால, எல்லாம் கட்டளையும் கடைபிடிச்சதுனால, பாவமே இல்லாம ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்ததுனால, அதனால எல்லாம் நான் நீதிமான் கிடையாது. அப்படிலாம் என்னால இருக்கவும் முடியாது. ஃபுல் பர்ஃபெக்ஷனிஸ்டா நான் இருக்க முடியாது. நான் ஏன் நீதிமான கருதப்படுறேன்? ஐ எம் மேட் ரைச்சஸ். எப்படி இயேசு எனக்காக பாவமாய் மாறினாரோ, அவர் என்னோட குற்றத்தை எடுத்து தன்னோட நீதியை எனக்கு கொடுத்ததுனால நான் நீதிமான். அவர் ஏத்துக்கிட்ட ஒரு காரணத்துக்காக தான் நான் நீதிமான். கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியா இருக்கிறவங்களோட ஒவ்வொருத்தரோட அடையாளம் என்னவா இருக்கு அப்படின்னா, ரைச்சியஸ். we are made righteous unto God. ஆனா பிசாசு எங்க சோதிப்பான்? நம்மளோட அடையாளத்தை தான் சோதிப்பான். ஒவ்வொரு நேரம் நம்ம விழும்போது என்ன சோதனை வரும்? நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவின்னு சோதனை வரும். நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவின்னு நம்மளும் அந்த சோதனைக்குள்ள விழுந்துகிட்டே இருப்போம். நம்மளோட அடையாளத்தையே நம்ம என்ன பண்ணுவோம்? கேள்வி கேட்போம். அப்போ நான் இந்த கேள்வி பதிலே வரல, நாளைக்கு பார்க்கலாம். அப்போ நம்ம இயேசுவை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நான் நீதிமான் தானே, நான் ரைச்சியஸ் தானே. அப்புறம் நான் எப்படி நான் பாவம் செய்வேன்? பாவ சுபாவம் இருந்தா தானே பாவம் செய்யறது. பாவ சுபாவம் எனக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப நான் பாவம் செய்ய முடியுமா? நான் பாவம் செய்வேனா? முன்னாடி மாதிரி நான் பாவம் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? பாவத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப எப்படி நான் பாவம் செய்ய முடியும்? இத பத்தி நாளைக்கு பார்க்கலாம். அந்த கேள்வியை தொடரும் மாதிரி நாளைக்கு வச்சிருக்கேன். இயேசுக்கே வார்த்தை தேவைப்பட்டுச்சு அவரோட சோதனை மேற்கொள்றதுக்கு. அப்ப எனக்கு எவ்வளவு தூரம் வசனம் தேவை இருக்கு? வார்த்தை தான் இருபக்கம் கூர்மையா இருக்கக்கூடிய ஒரு வாள், ஷார்ப்பர் தென் டபுள்-எட்ஜ் ஸ்வார்ட். வெட்டணும். எதை வெட்டணும்? இயேசு கிறிஸ்து கடவுளோட வார்த்தைக்கு எதிராக வரக்கூடிய எந்த ஒரு சிந்தனையும் என்ன பண்ணும்? முறியடிக்கணும். அப்போ வசனம் தெரிஞ்சாதான். இயேசு கிறிஸ்துக்கு அவர் சிந்தனையிலதான் சோதனை. நம்ம ரொம்ப பெருசா கற்பனை பண்ணிடுவோம். அப்படியே ஒரு உருவமா பிசாசு முன்னாடி நின்று சோதிக்கிறான். ஸ்டார்ட்லதான் நீ கடவுளோட மகனா இருந்தா இந்த கல்ல அப்பமா மாத்திடு, பசிக்குதுல, சாப்பிடாம இருக்கல, 40 நாள் உபவாசம் இல்ல, சிந்தனையிலதான் சோதனை. அந்த சோதனை வரும்போது வார்த்தையை கொண்டு God said, it is said, it is said, it is said இருக்கு. இதே வார்த்தை எழுதியிருக்கு. இதன்படி it is said சொல்லிட்டு வசனத்தை கொண்டுதான் அந்த சிந்தனைய வந்து மேற்கொண்டாங்க. அப்ப இயேசுக்கே இதே வார்த்தை, இயேசுதான் வார்த்தை கடவுள் மனிதனாக மாறின இயேசுவே அந்த வார்த்தைய வந்து பேசினாதான் அந்த வல்லமை வெளிப்படப்புனா, நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் வார்த்தையை பேசணும், வார்த்தையை தெரிஞ்சுக்கணும், வார்த்தையை கொண்டு நம்மளோட சிந்தனையை புதுப்பிக்கணும், என்னோட அடையாளம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நான் ஒரு புதிய சிருஷ்டி, புதிய பிறப்பு அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? அதுக்கு ஆழமான அர்த்தம் என்ன? மீனிங் என்ன? ஸ்பிரிட்ல நான் born again அப்படின்னா, அப்ப ஸ்பிரிட்ல born again, நான் இதோட முடிச்சுவேன். ஸ்பிரிட்ல born again அப்படின்னா நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், கேட்கிறேன், நச்சதியை கேட்கிறேன், கதையா கேட்டுட்டு அது கதையா விடாம நான் அதை உள்வாங்கி என்னோட ஸ்தானம், என்னோட நிலை, என்னோட குற்றம், நான் தண்டனை அனுபவிக்க வேண்டியது, நான் நரகத்தை நோக்கி போக வேண்டியது, என்னோட அந்த பாவத்தை நீங்க சுமந்து உங்களோட நீதியை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்களா?
என்ன நல்லவளா மாத்திட்டீங்களா? மீண்டும் இந்த பாவம் தான் என்ன கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சு, இந்த பாவத்தை என்கிட்ட இருந்து நீக்கிட்டு அதுக்கான தண்டனை சிலுவைன்றது ஒண்ணு, அதுக்குரிய தண்டனையை நீங்க எடுத்துட்டீங்களா? அப்ப நான் இனிமேல் குற்றவாளி கிடையாதா? எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்களா? என்ன கடவுளோட மீன் நினைஞ்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் நம்பும் போது அவனோட மாற்றம், முழுமையான மாற்றம் எங்க நடக்கு அப்படின்னா அவனோட ஆவியில நடக்குது. அவனோட ஆவியில நடக்குது. ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம், இப்ப born again இருக்கக்கூடிய மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட ஆவி வந்து கடவுளோட பிரசன்னத்துல இருக்கும். அப்ப கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வரும்போது நம்ம திரும்பி புதிய உடல் அதெல்லாம் திரும்பி உருவாகும். ஆனா என்னோட ஆவி, என்னோட மை சோல் அண்ட் மை ஸ்பிரிட் வில் பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இந்த பிசிக்கல் பாடி டீகம்போஸ் ஆயிரும், மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். ஆனா என்னோட ஆவி எங்க இருக்கு அப்படின்னா கடவுளோட பிரசன்னத்துல இருக்கும். நான் முழுமையா எங்க நடந்திருக்கு, மாற்றம் எங்க நடந்திருக்கு, கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்க நடந்திருக்குன்னா இந்த ஆவியில நடந்திருக்கு. யாரால முத்திரிக்கப்பட்டிருக்கேன்? பரிசுத்த ஆவியானவர். I'm sealed by the anointing of the Holy Spirit. எபேசியர் புத்தகம் 1:13. ஆவியானவரால முத்திரிக்கப்பட்டிருக்கேன். எந்த ஆவியான வல்லமையோட ஆற்றல்னால இயேசு கிறிஸ்து அற்புதங்களும் அதிசயங்களும் செஞ்சாங்களோ அதே ஆவியானவரால நான் முத்திரிக்கப்பட்டிருக்கேன். அப்போ இயேசுவின் நாமத்துல அதே அடையாளங்கள், அந்த பெர்ஃபெக்ஷனா லைஃப் நான் வாழ முடியும். அதுக்கு நான் ஒரு விஷயம் செய்யணும். அதுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா என்னோட சிந்தனைய நான் புதுப்பிக்கணும். என்னோட சிந்தனையில வரக்கூடிய சோதனைகளை நான் மேற்கொள்ளணும். இதை வார்த்தையினால என்னோட சிந்தனையை நான் புதுப்பிக்கணும். வார்த்தையினால இந்த சிந்தனை புதுப்பிக்க இந்த சிந்தனை மாற மாற ஆவியில இருக்கக்கூடிய வல்லமை என்னோட சரீரத்திலையும் வெளிப்படும். சிந்தனை புதுப்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சிந்தனை புதுப்பிக்கும் போது நம்ம அதை வாயத்திலிருந்து பேசுவோம், நம்ம அதை நம்புவோம், அதை கற்பனை பண்ணுவோம், அதை பார்ப்போம், அதை பேசுவோம். பேச சிந்தனை புதுப்பிக்க அவரோட ஆற்றலும் வல்லமையும் ஆவியிலிருந்து நம்மளோட சரீரத்திலே அது வெளிப்படும். அதனாலதான் அப்போஸ்தலர் புத்தகத்துல வந்து பேதுரும் யோவானும் நடந்து போகும்போது கூட அவங்களோட நிழல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க நடந்து போனாலே அவங்களோட ஷேடோல அப்படி என்ன இருந்தது? அந்த வல்லமை வெளிப்பட்டுச்சு. அவங்களோட கச்சிஃப்ல, அவங்களோட துண்டு, அவங்களோட ஆடையில இருக்கிற துண்டுல வல்லமை வெளிப்பட்டது. அப்ப அவங்களுக்கு நடந்தா நம்மளுக்கும் நடக்காதா? நம்மளோட சிந்தனையில ஒரு மாற்றம் வரணும். கிறிஸ்துவே சிந்தனையில வந்த போராட்டத்தை வார்த்தையினால வெல்லும் போது நீங்களும் நானும் வார்த்தையின் மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு வரக்கூடிய சோதனையை மேற்கொள்ளணும். எப்படி இயேசுவோட அடையாளத்தையும் ஆதாமோட அடையாளத்திலையும் ஒரு கேள்வி வச்சுட்டு இருந்தானோ நம்மளுக்கும் நம்மளோட அடையாளத்துலதான் சோதனையே. Praise Jesus, praise God. நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். Thank you Lord Jesus. இந்த சிந்தனையில வரக்கூடிய சோதனை, இந்த சிந்தனையில நடக்கக்கூடிய மாற்றம், கிறிஸ்துவுக்குள் என்னோட அடையாளம் என்னதுன்றதுல தெளிவான ஒரு தெளிவு, இத பத்தினா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. வசனத்தின் மூலமாக, வார்த்தை மூலமாக இதை நாங்க ப்ரிப்பேர் பண்ணல, இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கல. ஹோலி ஸ்பிரிட், இது நீங்க தான் எங்களுக்கு லீட் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. கிறிஸ்து எங்களுக்காக மனிதனாகவே, இது நாங்க நிறைய நீங்க சொல்லியிருக்கோம், ஆனா நாங்க புரிஞ்சதே இல்லை. என்ன மாதிரியேவா? என்னோட ஸ்தானத்தை எடுத்தவா? மனுஷனாகவே இந்த பூமிக்கு வந்தாரா? அவர் எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டாரா? ஒரு குழந்தை எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு வந்தா அந்த மாதிரி எனக்காக தன்னை கத்துக்கிட்டு வந்தாரா? அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினது ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான், என்ன பாவத்துல இருந்து விடுதலை செய்யறதுக்காக. பாவம் என்ன கடவுள்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருந்த அந்த பாவத்தை என்கிட்ட இருந்து நீக்கிறதுக்காக, அந்த பாவத்தோட தண்டனையை பெறுறதுக்காக, அந்த பாவத்தை முறியடிக்கிறதுக்காகவே ஒரு மனிதனாக அவர் அவதாரம் எடுத்ததுக்காக நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. இதை நாங்க புரிஞ்சுக்கணும், இதை நாங்க தியானிக்கணும். உங்களுடைய அன்பு, இதுலதான் உங்களுடைய அன்பு வெளிப்பட்டிருக்கு தகப்பனே. சிலுவைன்றது வந்து கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துற தன்மை. என்னோட குற்றத்துக்குரிய தண்டனை அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு எனக்காக நொறுக்கப்பட்டு
எனக்காக தம் ரத்தத்தை சிந்தி என் மேல வச்சிருக்க பிரியத்துல இந்த உலகத்துல யாருமே என்னோட அம்மாவா இருந்தாலும் சரி, என்னை இயேசு கிறிஸ்து நேசிக்கிற மாதிரி ஒருத்தராலையும் இந்த பூமியில என்னை நேசிக்க முடியாது. இந்த நேசிப்பு, இந்த அன்புக்காக, இந்த அன்பை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக ஆவியானவர் எனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தகப்பனே. ஒவ்வொரு தடவையும் நான் நிறைய நேரம் சோர்வுல இருக்கும்போது, ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது உங்களையே நான் கேள்வி கேட்டேன். ஏன்பா என்னை இப்படி சோதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களையே நான் கேள்வி கேட்டேன். அந்த கேள்வியை கேட்கறதுக்காக என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களுடைய அன்பை நான் புரிஞ்சுக்காம, நீங்க எனக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்றதை யோசிக்காம நான் அந்த கேள்வியை கேட்டேன். எனக்கு மட்டும் ஏன்பா இப்படி ஒரு சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு கணவர், எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் மத்தவங்களும் நல்லதா இருக்கு, நான் மட்டும் இதெல்லாம் ஏன் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பல நேரம் நாங்க சோர்வுக்குள்ளாய் எங்களோட அடையாளத்திலே கேள்வி கேட்கணும், உங்களோட வல்லமையிலே கேள்வி கேட்கணும், சூழ்நிலையை கண்டு நாங்க எதிரான வார்த்தைகளை பேசிடுறோம், பிசாசுக்கு நாங்க இடத்த கொடுத்துடணும். நாங்க இந்த செயலுக்காக எங்களை மன்னிச்சிருங்க தகப்பனே. இரவும் பகலும் உடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி இயேசு, நன்றி இயேசுவே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise Jesus. Praise Jesus. Praise God. Praise God. நான் இப்பதான் வந்தேன்.